தந்திருக்கிற அனைத்து விசுவாசிகளுக்கும் சபை போதகருக்கும் கர்த்தருடைய நாமத்தினால வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். எல்லாரும் என்ன நாடகம் நடிக்க போறாங்கன்னு அவளோட பாக்குறதுல மட்டும் உங்க சிந்தையை வைக்காம இந்த நாடகத்தின் மூலியமாக கர்த்தர் என்ன உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாருன்னு கவனிங்க. வாங்க இப்ப கதைக்குள்ள போலாம். கதையோட தொடக்கம், ஒரு விசுவாச குடும்பம் எப்படியெல்லாம் ஆண்டவரை அசட்டை பண்றாங்க, அப்படி என்னதான் பண்றாங்க வாங்க பாப்போம். எப்சி தோசை சுட்டுதாமா, பசிக்குது. அதெல்லாம் இப்ப பண்ண முடியாது. 8 மணிக்கு பாண்டியன் ஸ்டோர் போடுவாங்க. இத்தனை நாளா பிரிஞ்சு இந்த குடும்பம் இன்னைக்கு தான் ஒன்னா சேர போறாங்க. அதை பார்க்கலன்னா என் தலையே வெடிச்சிரும். நீங்களும் உட்காந்து பாக்கறனா பாருங்க. மற்ற குடும்பத்தையே பார்த்துட்டு நம்ம குடும்பம் இப்படிதான் போக போகுதோ. சரி, எனக்கு ஒரு ஜோடி இருக்கு, போயிட்டு வர்றேன். மச்சான் ஏன் வந்துட்டு இருக்கேன்டா, இருடா. டேய் எங்கடா போற? இருமா, ஃப்ரெண்டு கூப்பிட்றாமா, போயிட்டு வந்துடுறேன். டிவி ஆஃப் பண்ணுமா? பாஸ்டர் தானே? என்னது பாஸ்டரா? இந்த சேர் எடுத்து போடு பாப்பா. வாங்க பாஸ்டர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சகோதரி, நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன் பாஸ்டர். உட்காருங்க பாஸ்டர், டீ போட்டு வரேன். சரிங்க சகோதரி. அப்புறம் டேசிமா, நல்லா படிக்கிறீங்களா? படிக்கிறேங்க பாஸ்டர். எங்கங்க பாஸ்டர் படிக்கிறா? இந்தாங்க பாஸ்டர், ஒரே ஃபோனும் கையுமா தான் இருக்கதாங்க பாஸ்டர். ஆமாம்மா, நீங்கள் மட்டும் இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என்னை மட்டும் சொல்ல வந்துட்டீங்க. இப்படியெல்லாம் இருக்காதீங்க டேசிமா, படிப்பில் கவனம் செலுத்துங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. சரிங்க பாஸ்டர். சகோதரி, பிரதரையும் டேனி தங்கத்தையும் காணுங்க. அண்ணன் ஒரு ஜோலியாக வெளியே போயிருக்காரு. தம்பி ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னு போயிருக்காங்க பாஸ்டர். இப்போ தம்பியை கூப்பிட்றேங்க பாஸ்டர். அட்ரா பின்னாடி ஒருத்த நிற்கிறான் பாரு, அவனை அட்ரா டே, பின்னாடி ஒருத்த வரான் பாரு, போடு அவனை. சூப்பர்ரா மச்சான், வேற லெவல்ரா டே, சூப்பர்ரா. இப்போன்னு பார்த்து அம்மா வேறு கோப்பு போடுறாங்க. இந்த லெவலை கம்ப்ளீட் பண்ணிடலான்னு பார்த்தேன். சரி மச்சான், அங்கே பாரு டபுள் பேல் இருக்கு பாரு, இது தூக்கு மச்சான், அவனை அட்ரா. எங்கள் அம்மா பேர் இப்போ என்ன தான் பிரச்சனையும். ஹலோ தம்பி, எங்கடா இருக்க? பாஸ்டர் வந்திருக்காரு, வா. வாரேன். வாங்க பிரதர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு சோத்திரம் பாஸ்டர். எப்போ வந்தீங்க? இப்போ தான் பிரதர் வந்தேன். நல்லா இருக்கிறீங்களா? வேலையெல்லாம் இப்படி போயிட்டு இருக்கு? நல்லா இருக்கேன் பாஸ்டர். ஏதோ போகுது பாஸ்டர். ஏன் பிரதர் இந்த வாரம் ஆராதனைக்கு வரல? ஞாயிற்றுக்கிழமை பார்த்து தான் பாஸ்டர் வேலைக்கு கூப்பிட்றாங்க. போனால் 1000 ரூபா வருங்க பாஸ்டர். சர்ச்சுக்கு கூட அடுத்த வாரம் வந்துக்கலாம். ஆனால் அந்த வாரம் முழுவதும் சுகம்பலம் கொடுத்து பாதுகாத்த தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லணும்ல பிரதர். அதுக்கு முந்தின வாரம் நீங்கள் வரல. அப்போ எனக்கு ரொம்ப வேண்டிய உங்கள் வீட்டு கல்யாணம். அவங்க தான் நான் கஷ்டப்படுறப்போ உதவி செஞ்சாங்க. அதுக்கு போகாமல் எப்படிங்க பாஸ்டர்? கரெக்டு தான் பிரதர். ஆனால் தேவன் அனுப்பின உதவிக்காரரை மட்டும்தான் முன்னாடி வைக்கிறோம். அதுக்கு காரணமானவரை நம்ம மறந்துடுறோம். டேனி தங்கம், வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட அதிகமாக சுற்றுறேன்னு அம்மா சொன்னாங்க. கெட்ட ஃப்ரெண்ட்ஸு கூட சேராதீங்க, அது உங்களோட வாழ்க்கையை கெடுத்துரு டேனிமா. சரி பாஸ்டர். தம்பிக்கு ஏதோ வேலை போகலாம், அதான் போயிட்டாங்க. சரி, நீங்கள் வாங்க, நம்ம ஜெபம் பண்ணலாம். நில்லுங்க பாஸ்டர், தம்பியை கூப்பிட்றேன். டே டேனியலே, வாடா ஜெபம் பண்ணணும். ஆமீன். இந்த வாரம் ஆராதனை குடும்பம் வந்துடுங்க பிரதர். சரிங்க பாஸ்டர். ஹாய் டெய்ஸி. ஹாய் டி. என்ன வரும்போதே மொபைல் பார்த்துட்டு இருக்க? அது வேற ஒன்றும் இல்லடி, நேற்று ஒரு ஃபோட்டோ எடுத்தேனா, அது நல்லா இருந்துச்சு, அதான் பார்த்துட்டு இருந்தேன். பாரு, நல்லா இருக்கா? செம்மையா இருக்குடி. இதை இன்ஸ்டால போஸ்ட் போட்டுடி, லைக்ஸ் நிறைய வரும். அதெல்லாம் நாங்கள் போடக்கூடாதுடி, நாங்கள் கிறிஸ்டியன்டி. ஏன் தான் இந்த கிறிஸ்டின்ஸ்லாம் இப்படி இருக்கீங்களோ? அதெல்லாம் போடலாண்டி. ஸ்டெல்லாவும் கிறிஸ்டின் தான். அவள்லாம் எப்படி இருக்கா பாரு. நாளைக்கு நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு வா, ரீல்ஸ் எடுக்கலாம். சரிடி. ஹாய் டேசி, எப்படி இருக்க? இப்பெல்லாம் உன்னை பார்க்கவே முடியறது இல்ல. ஹாய்டி, கொஞ்சம் கிளாஸ்லாம் அட்டன் பண்ண வேண்டியது இருக்கு, அதனால தான் பார்க்க முடியறதில்ல.
ஏய், இப்ப நீ பண்றது சரியில்லடி. அன்னைக்கு ஸ்வேதா சொன்னா நீ இன்ஸ்டால போட்டோ ரீல்ஸ்லாம் போடுறியாமே. இப்படிலாம் பண்ணாதடி. நம்ம ஆண்டவர் பிள்ளைங்க, படிப்புல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுடி. சரி சரி, அது எங்களுக்கு தெரியும். ஆனாலும் இந்த பொண்ணுக்கு இப்படி ஆயிருக்க கூடாது. என்ன சொல்ற சரசு? பொண்ணுக்கு என்ன ஆச்சு? இது தெரியாத உனக்கு? பொண்ணு பையன் கீழே விழுந்து காலடைஞ்சு போச்சாமா. நான் போய் பார்த்துட்டு வந்தேன். உனக்கு தெரியும் நினைச்சேன். ஓஹோ, ஆனாலும் இதெல்லாம் அவளுக்கு வேணும். சின்ன ஆட்டமா போட்டா எல்லாத்தையும் அந்த ஆண்டவர் பார்த்துட்டு தானே இருந்தாரு. அதான் அவளோட பையனை அடிச்சிட்டாரு. அதுவும் உண்மைதான். சரி எப்சி, பொழுதாச்சு, வேலையும் முடிஞ்சது. நான் அப்படியே கிளம்புறேன். சரி சரசு, நானும் போறேன். என்ன எப்சி, ஒரே நாயந்தான் போல் இருக்கு. அப்படி என்ன பேசிட்டு இருந்த? அது ஒண்ணு இல்லைங்கக்கா, பொன்னியோட பையன் கீழே விழுந்துட்டானாமா. அத பத்தி பேசிட்டு இருந்தோம். நானும் கேட்டுதான் இருந்தேன். ஏன் எப்சி நீ போய் இப்படி பேசலாமா? புறஜாதி அவங்க கூட இப்படி பேச மாட்டாங்க. ஆண்டவர் பிள்ளைங்க நாம இப்படி பேசலாமா? ஆண்டவர் அது கேட்டா எவ்வளவு துக்கப்படுவாரு சொல்லு. சரிக்கா, வீட்டுக்கு நேரமா போகணும். போயிட்டு வரக்கா. அம்மா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு ட்ரிப்பு போகிறேம்மா. நான் போயிட்டு வந்துடுறேன். டேய், இன்னைக்கு ஆனானிக்கு போகணும்டா. முதலே பாஸ்டர் குடும்பமா வர சொன்னாரு. போமா, நான் அடுத்த வாரம் வந்துக்கிறேன். டேய் டேய் டேனியலே, டேய். பெப்சி, நானும் அப்படியே வேலைக்கு போயிட்டு வர்றேன். அதெல்லாம் போக வேணாம். பாஸ்டர் என்ன சொன்னாரு? இந்த வாரமே ஆராதனை குடும்பமும் வர சொன்னாங்கல்ல. அவன் தான் சொல் பேச்சு கேட்காம ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்துறன்னு போயிட்டான். நீங்களாச்சும் வாங்க. அந்த பக்கம் என்னை அழைக்கிறார்கள், இந்த பக்கம் என்னை இழுக்கிறார்கள். மாய்மால வாழ்க்கை வாழ்கிறேன், மாய்மால வாழ்க்கை வாழ்கிறேன். சண்டே மார்னிங் என்றால் வேஷமிடும் நேரம், நீதிமான்கள் என்று காட்டிக்கொள்ளும் மற்ற நாளில் எல்லாம் பாவம் தலை தூக்கும். இஷ்டம் போல வாழ்க்கை வேறு திசை பறந்திடுமே. மாய்மால வாழ்க்கை வாழ்கிறேன். என்ன டெய்ஸி, சோகமா இருக்கு? இல்லடி, ரிசல்ட் வந்துச்சு. 6 சப்ஜெக்ட்ல 4 அரியர் வச்சிட்டேன்டி. இந்த மாதிரி நான் அரியர் வச்சதே இல்லடி. நீ முதல்ல சொன்ன படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணுன்னு. பாஸ்ட்டு சொன்னாங்க, நான் தான் கேட்காம போயிட்டேன். சரி, இதை நினைச்சு ஃபீல் பண்ணாத. இனிமேல் எல்லாத்தையும் விட்டுடு. ஆண்டவரை பிடிச்சுக்கோ, அவர் வெற்றி தருவாருடி. சரிடி. ஹலோ ஹலோ, யார் பேசுறா? நான் டேனியோட ஃப்ரெண்டு பேசுறேம்மா. நாங்க எல்லாம் வண்டியில போயிட்டு இருக்கும்போது டேனி கீழே வந்துட்டாமா. இப்ப ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம். கொஞ்சம் சீக்கிரம் வாங்கம்மா. என்னப்பா சொல்ற? ஈசப்பா, என் பையனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. மற்றவளை பேசினால இப்போ அவளுக்கே வந்துருச்சு பாரு. நல்லா வேணும், அப்பதான் அவளுக்கு அவங்க வலி என்னன்னு தெரியும். வாங்க பாஸ்டர். கத்திரிக்கு ஸ்தோத்திரம் பாஸ்டர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சகோதரி. இப்போ தம்பிக்கு எப்படி இருக்கு? டாக்டர் என்ன சொன்னாங்க சகோதரி? பரவாயில்லைங்க பாஸ்டர். டாக்டர் காலையே எடுத்துணும்னு சொல்லிட்டாரு. ஆண்டவரோட கிருபையினால தான் காலில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ண முடிஞ்சது பாஸ்டர். மற்றவங்க எல்லாத்தையும் பேசின பாஸ்டர். இப்போ எனக்கே வந்துருச்சு. இதன் மூலியமா ஆண்டவர் எனக்கு உணர்வு தந்தாரு பாஸ்டர். ஆமாம் பாஸ்டர், நானும் வேலைன்னு ஓடினேன். சொந்தக்காரங்கள முன்னாடி வச்சேன். வெறும் 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இப்போ 2 லட்சம் ரூபா செலவு வந்துருச்சு. ஒரு சொந்தக்காரனும் வந்து உதவலை. நானும் ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆராதனைக்கு கூட வராமல் அசட்டே பண்ணினேன். ஆனால் இப்போது எனக்கு இந்த நிலைமை பாஸ்டர். இனி இருக்கிற நாளெல்லாம் இந்த உயிர் தந்த தேவனுக்கு ஊழியம் செய்ய என்னையே நான் அர்ப்பணிக்கிறேன்.
நீங்கள் குடும்பமாக கத்தருக்குள்ளே ரட்சிப்படைஞ்சதை நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனி இருக்கிற காலத்தில் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கத்தரையே சேவிப்போம் என்ற வசனத்தை பிடிச்சிட்டு அதன்படி குடும்பமாக கர்த்தரை தேடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்படிதாங்க இந்த குடும்ப கர்த்தரை ஏற்றுக்கொண்டு முழுமையான ரட்சிப்பை பெற்றுக்கொண்டாங்க. இருங்க இருங்க இருங்க, அதுக்குள்ள கேத்துட்டுனா எப்படி? என்ன கதை முடிஞ்சதுன்னு நினைச்சிட்டீங்களா? ஒரு விசுவாச குடும்பத்தின் ரட்சிப்பு என்பது தேவன் அவர்களுக்கு மாத்திரம் தருவது இல்லைங்க, எல்லாருக்கும் அந்த ரட்சிப்பு சுவிசேஷமா அறிவிக்கிறதுல தாங்க இருக்கு. அதை தாங்க இந்த குடும்பம் செஞ்சாங்க. தலைமுறை தலைமுறையா அவர் சந்ததி எனப்படும் ஒரு சந்ததி ஆண்டவரை சேவிக்கும். தலைமுறை தலைமுறையா அவர் சந்ததி எனப்படும். ஒரு மனதாய் ஒற்றுமையாய் ஒன்றாக ஓடிடுவோம். உண்மையும் உத்தமமாய் ஊழியம் செய்திடுவோம். அர்ப்பணிக்கிறோம் முழு குடும்பமாக. நானும் என் பிள்ளைகளும் உந்தனின் சேவைக்காக. என் நாட்கள் முடியும் வரை, எங்கள் ஜீவன் பிரியும் வரை, எங்கள் சுவாசம் பொழியும் வரை உம்மையே ஆராதிப்போம். உம்மையே ஆராதிப்போம். உம்மையே ஆராதிப்போம்.